ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் 18வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 5-20 வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். இந்த பகுதியை நாம் வாசிக்கிறதை கேட்கும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்று சொல்லப்பட்டதை இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம். யாருக்கு போய் சொல்லப்பட்டிருக்குது? முதலாவது செய்தி கிறிஸ்து இயேசு உலகத்துல பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி தள்ளப்பட்டிருக்கிறவர்கள், யாருனாலே அங்கீகாரம் பெறாதவர்களுக்கு சொல்லப்பட்டது. எப்படி இரவு நேரத்திலே காடுகளிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. யார் மூலமாய் அறிவிக்கப்பட்டது என்றால் தேவதூதர் மூலமாய். அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு பெரிய மகிமை அங்கே வெளிப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உலகத்துல மீட்கிற இரட்சகர் உங்கள் ஊரிலே, தாவீதின் ஊரிலே பெத்லெகேமிலே பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவதூதனை பார்த்து பயப்படுகிறார்கள். மேய்ப்பர்கள் அறியாதவர்கள் பார்த்தீங்களா, பயப்படுறார்கள். அப்போ அந்த தூதன் அழகா அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறார். எப்படி பகிர்ந்து கொள்கிறார்? பயப்படாதிருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமான நற்செய்தி நான் கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். யாருமே அங்கீகரிக்கப்படாத இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே முதலாவது நற்செய்தி, இயேசு இரட்சகர் இந்த பூலோகத்துல பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி வருகிறது. இன்னைக்கு நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? இயேசு எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, எந்த தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னாலும் சரி, யாரு அங்கீகரிக்காத நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களிடத்துல வந்து உங்களை மீட்டு எடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அதைதான் நம்ம இந்த பகுதி மூலமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. எப்படி ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டோடு அங்க பகிர்ந்து கொள்கிறார். தேவதூதர் என்ன சொல்கிறாரு? 10-11வது வசனத்துல பாருங்களேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி
முன்னணியிலே கடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். தேவதூதர் கரெக்டாய் அந்த மேய்ப்பர்களுக்கு ஏற்ற லெவல்ல இறங்கி ஆண்டவர் அவர்களை தேவதூதர் மூலமா வழி நடத்துகிறார். அவங்க அதோட நின்னுட்டாங்களான்னு பாத்தீங்களா, கடந்து செல்லுகிறார்கள். கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அவர்கள் கேட்ட நற்செய்தி அவர்கள் உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தினது. சந்தோஷத்தை மாத்திரம் ஏற்படுத்தவில்லை, அவர்கள் தேவ நாமங்களை சொல்லி துதிக்கிறார்கள். 13வது வசனத்துல 13-14 பாத்தீங்கன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை அறிவிக்கப்பட்டதை பார்ப்போம் என்று சொல்லி தீவிரமாய் அவர்கள் பெத்லகேமுக்கு கடந்து போனார்கள். போனது மாத்திரமல்ல, அங்க தேவனை துதித்துக் கொண்டே போனார்கள். போய் பாருங்க, மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கடந்திருக்கிற பிள்ளையை கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்டதை பிரஸ்தாபப்படுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நமக்காக பாலகன் பிறந்திருக்கிறார், நம்ம உள்ளத்துல உண்மையிலே பிறந்திருக்கிறாரா? பிறந்திருந்தார் என்றால் நாம் அதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். எப்படி நாம் அறிவிக்கிறவர்களா இருக்கிறோம்? தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பார்ட் லூக்கால இருந்து நம்ம பார்த்தோம், இப்படி தாழ்த்தப்பட்டவர்களிடத்துல தேவ செய்தி வந்தது. இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 1-13 வசனத்து வரைக்கும் வாசிக்க நமக்கு. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேன் என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு என்றான். பார்க்கும் பொழுது வானசாஸ்திரிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவர்கள் உலகத்துல ஞானம் உள்ளவர்கள். எப்படின்னா, ஆகாயத்துல இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற சயின்டிஸ்ட். இந்த காலத்துல ஒப்பிட்டு சொல்ல வேண்டும், சயின்டிஸ்ட். இவர்கள் நட்சத்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள், மேகங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். இவர்கள் பாருங்க, இருக்கிறதுல படித்தவர்கள், ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள். இவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசேஷித்த நட்சத்திரத்தை அவர்கள் அதிலே பார்க்கிறார்கள். அந்த நட்சத்திரம் விசேஷமா இருந்ததுனாலே பழைய ஏற்பாட்டிலிருந்து இவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஒரு பாலகன் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து இவர்கள் ராஜா எங்க பிறந்திருப்பார், அரண்மனையில பிறந்திருப்பார் என்று அந்த நாட்டின் ராஜாவின் இடத்துல போகிறார்கள். ராஜாவின் இடத்துல போகும் பொழுது ராஜா கேட்டுவிட்டு, அப்படியா என்று அறிஞர்களை கூப்பிட்டு அவன் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார், பெத்லகேம் என்ற ஊரில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டவனே சாஸ்திரிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்க போய் அவரை பணிந்து கொண்டு திரும்பி வந்து எனக்கு சொல்லுங்க, அவர் அங்கதான் இருக்கிறாரா என்பதை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா
இந்த சாஸ்திரிகளை தேவன் அருமையா நடத்துறாருங்க. எவ்வளவு அருமையா நடத்துறாரு பாருங்களேன். அழகா நட்சத்திரத்தை வைத்து அந்த நட்சத்திரம் வருகிறது, பிள்ளையை வந்து பார்க்கிறார்கள், முன்னணியில கடத்திருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறார்கள், தாள விழுந்து பணிகிறார்கள். பணியும் பொழுது யோசேப்பும் மேரியும் ஆச்சரியப்படுகிறார்கள், எப்படி இப்படி நடக்கிறது என்று தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை அங்க காண்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் கொண்டு வந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை குழந்தை இயேசுவுக்கு கொடுக்கிறார்கள். நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே பிறருக்காக சிறந்ததை நாம் பிறருக்கு கொடுக்கிறோமா? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. முதலாவது சிறந்தது என்று சொல்லும்போது நம்மளை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்மளுடைய இருதயத்துல இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும். கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த சாஸ்திரிகளும் பணிந்தார்கள். இந்த 3 பேர் என்று 3 பொருட்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நம்ம சண்டே ஸ்கூல்ல சொல்லித்தரவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க, 3 பேர் வந்தாங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனா 3 பேர்ன்றத பைபிள்ல மென்ஷன் பண்ணல. ஆனா 3 பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த 3மே விசேஷமானவைகள். நம்மளும் ஆண்டவருக்காக விசேஷமான காரியங்களை இந்த நாட்களிலே ஏழை ஜனங்களுக்கு நாம் செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம உள்ளத்துல இயேசுக்கு இடம் வேணும். உள்ளத்துல இயேசு வந்தார்னா இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நாம் செயலாக்கம் பண்ண வேண்டும். பிறருக்கு உதவி செய்கிறவர்களா, கிறிஸ்துமஸ்னாலே கிஃப்ட் தானே, அப்ப பிறருக்கு உதவி செய்கிற மனநிலையில நாம் இருக்கிறோமா என்பதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இந்த கிறிஸ்துமஸை நடைமுறை வாழ்க்கையிலே உண்மையிலே கிறிஸ்து உலகத்துக்கு பிறந்தார், இருள இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டது போல இருள இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் வாழ்க்கை மூலமா வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களா இருக்கிறோமா என்பதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, முதல் வருகை குறித்து நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, நீர் ஏழை திக்கற்றவர்களுக்கு மத்தியிலே, ஆண்டவரே, அங்கீகாரம் இல்லாதவர்கள் மத்தியிலே வந்து பிரகாசித்து, அதே போல ஞானிகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர், அது எங்களுக்கு நீர் வெளிப்படுத்திருக்கிறீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில நாங்க உங்களோட ஒளியை பெற்று நாங்க ஒளி வீசுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, உங்களுடைய கவுன்சிலிங்காகவும் இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க என்னோட கூட பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.